நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சபதம் போட்டோங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்து வாட்ஸ்அப்ல ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் போடணும். ரொம்ப உன்னிப்பா கவனிங்க, அப்பதான் இந்த வீடியோ நான் என்ன பேசுறேன்றது ஒரு புரிய வரும். சரின்னு சொல்லி டெய்லி அதை பண்ண ஆரம்பிச்சோங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில எழுறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. சோ நீயும் நானும் ஹலோன்னு போடுறதுக்கு தான் எழுந்துக்கலாம். அது ஒரு ரீசனா இருக்கும் இல்லையா? எழுந்துட்டோம்னா அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், நமக்கான டைம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஐடியாலஜியில ஏர்லி மார்னிங் எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் போட்டாங்க. அது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. ஹெல்த்ல நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வருது, மைண்ட் வைஸ் நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் வருது, நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, நிறைய ஒர்க்ஸ் ரொம்ப ஈஸியா முடிக்க முடியுது. அண்ட் ஏர்லியா எழுதுறதுனால கண்டிப்பா ஒரு 3 to 4 hours எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் எங்களுடைய பசங்களுக்கு சொல்றோம், காலையில 5 மணிக்கு எழுந்து ஹலோன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லி அவங்க அதை செய்யறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் டைம் கிடைக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, நிறைய ஒர்க் அவுட் பண்றாங்க. அடுத்து அவங்க அவங்களுடைய பசங்களுக்கு சொல்றாங்க, காலையில எழுந்து வாட்ஸ்அப்ல ஹலோன்னு போடணும்னு. அப்ப அந்த பசங்க கேக்குறாங்க, எதுக்குப்பான்னு. இல்ல தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு, சோ நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு அந்த குழந்தைங்களும் பண்றாங்க. அடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது இல்லையா, அவங்க அதை சொல்றாங்க, இந்த மாதிரி காலையில 5 மணிக்கு எழுந்து வாட்ஸ்அப்ல ஹலோன்னு போடணும்னு. அதுக்கு அந்த குழந்தைங்க கேக்குறாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாங்க, இல்ல என் அப்பா என் தாத்தாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான். அப்ப அந்த நியூ ஜெனரேஷன் கேள்வி கேக்குறாங்க, நான் வாட்ஸ்அப்ல 5 மணிக்கு எழுந்து ஹலோ போறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஏன்னா தாத்தா பண்ணாங்க பண்ணு, அப்பா பண்ணாங்க பண்ணுன்னு சொல்லிட்டே வந்தோம் இல்லைங்களா, அதனால ஆன்சர் தெரியல. சோ அவங்க ஸ்மார்ட் ஆயிட்டாங்களாமா. யாரு? அந்த நியூ ஜெனரேஷன், புது ஜெனரேஷன் ரொம்ப புத்திசாலிகள். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு, தாத்தா பண்றதுல அதெல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் மூட நம்பிக்கை, காலைல எழுந்து 5 மணிக்கு ஹலோ போறதுனால என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுறாங்க. அதனால அந்த புத்திசாலிகள் டெய்லி 11 மணிக்கு எழுந்துக்கிறது, நைட்டு 12 மணி வரை மூச்சு இருக்கிறது, மிட் நைட் 2 மணி வரை மூச்சு இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய விளைவா நாளடைவுல அவங்க நோயாளியா மாறுறாங்க. அப்படியே அதே மீறி தாத்தா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னா பூமர் அங்கிள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அட்வைஸ் யாரு கொடுத்தாலும் அவங்களுக்கு பூமர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துடும். அப்புறம் நாளடைவுல என்ன ஆகுறாங்கன்னா, அந்த புத்திசாலிகள் நோயாளிகளும் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க சில அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா, அப்ப ஆப்வியஸா அவங்க பூமர் தான் ஆக போறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம முன்னோர்கள் தைப்பூசம், பௌர்ணமி, அமாவாசை, ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி வருஷத்துல இந்த 12 மாசத்துக்கு நிறைய பெஸ்டிவல்ஸை கொண்டு வந்து, கடவுள் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு பயம் இருக்குங்க, அதனால இந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளினை சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் ரீசன். அண்ட் அந்த வைப்ரேஷனை கணக்கு போடுறாங்க. இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். சோ அந்த வைப்ரேஷனை கணக்கு போட்டு பார்த்து, இந்த டைம்ல நிலா இருக்கு, இந்த டைம்ல நிலா இல்ல, இந்த டைம்ல இந்த அமைப்புகள், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், டெம்பரேச்சர், இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை தருது. சோ இந்த ஒரு ஃபெஸ்டிவலை பண்ணா நல்லதுன்னு சொல்லி இன்னும் என்ஹான்ஸ்டா யோசிச்சிருக்காங்க. இது வெறும் இந்துயிசம்ல மட்டும் இல்லைங்க. நீங்க முஸ்லிம்ஸ் பாருங்க, ரெகுலரா தொழுகை பண்ணுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் பாருங்க, ரெகுலரா சர்ச்சுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லா ரிலிஜன்லயுமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது எல்லாருமே அந்த டிசிப்ளின், அந்த கன்சிஸ்டன்சியும் தர்றதுக்கு தான். நீங்க பாருங்க, எவ்ரி இயர் முஸ்லிம்ஸ் அந்த விரதம் இருப்பாங்க. தொழுகை எவ்வளவுதான் பெரிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா இருந்தாலும் அதை பண்ணுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சர்ச்சுக்கு விடாம போவாங்க, ஃபார் எனி காஸ்ட் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே குட் பிராக்டிசஸ்ங்க. நீங்க இயேசு, அல்லாஹ், விநாயகர், முருகர் அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு இது ஒரு பிராக்டிஸா பாருங்களேன். அப்ப கண்டிப்பா நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப அதை ஏன் பண்ண மறுக்கிறாங்க? மறுக்கிறதுக்கான ரீசன் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம இது ஒரு டிஸ்கஷனா கூட பண்ணலாம். நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா அக்செப்டட் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. சோ தட் இது எவ்வளவு பேர் அக்செப்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்ற அனாலிசிஸ் தான் நமக்கு கிடைக்கும். நீங்க ரெகுலரா பூஜை பண்றவங்களை கேட்டு பாருங்க, அந்த கன்சிஸ்டன்சின்றது ஒரு பெரிய விஷயங்க. நம்ம வீட்லயே நம்ம அம்மாலாம் எவ்ரி ஃப்ரைடே கும்பிடுவாங்க, எவ்ரி அமாவாசை, பௌர்ணமி கும்பிடுவாங்க, கிருத்திகை கும்பிடுவாங்க. நம்ம நினைப்போம் இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு, இதெல்லாம் மூட நம்பிக்கை, கடவுள் இருக்கா எனக்கு கண்ணுல காமி. இது எப்படின்னா, அந்த 4th ஜெனரேஷன் நான் வாட்ஸ்அப்ல ஹலோ போறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட மாதிரி, கடவுள் இருக்கா எனக்கு காமி, கடவுள் எனக்கு கண்ணை குத்திடுமா, கடவுள் எந்த இடத்துல இருக்கு, ரொம்ப புத்திசாலியா யோசிக்கிறாங்களாம். அது இல்லைங்க கான்செப்ட். கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் தான் கான்செப்ட். தட்ஸ் தி கீ டு சக்சஸ் ஆல்சோ. ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்டாவும் டிசிப்ளின்டாவும் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வழிகளா தான் இந்த தைப்பூசம், அமாவாசை, கிருத்திகை அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் அந்த கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், மேனர்ஸ்ன்றதை தவிர்த்து அந்த வைப்ரேஷன், அந்த டைம்ல சூட்டபிளான அந்த கண்டிஷன்ஸ் நம்ம பாடிக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் தருதுங்க. இந்த காலத்துல எல்லாருமே சோம்பேறிகளா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன், யாரும் எதையும் கன்சிஸ்டன்டா பண்றதே இல்லை. நம்மளே இதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறோம். கடவுள் இருக்கா, அப்ப அது கும்பிடாத, ஏன் இதை இன்னைக்கே பண்ணி ஆகணுமா, அதை நாளைக்கு பண்ணிக்கலாம், நன்றைய செய் அதை இன்றைய செய்ன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த புரிதல் தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைக்கு அடுத்த ஜெனரேஷன் தயவு செய்து கொடுங்க. எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் உங்களுக்கே கொடுத்துக்காதீங்க. அண்ட் முன்னோர்கள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயத்திலயுமே ஒரு காரணம் உண்டு. அதை நம்ம ஜஸ்ட் பிளைண்டா ஃபாலோ பண்ணாலே கூட போதுங்க.
ஏன்னா அவங்க நம்மளை விட எல்லா விதத்திலுமே நல்லா தான் இருந்தாங்க. பினான்சியல் ஸ்டெபிலிட்டி மட்டும் தான் இல்ல, ஏன்னா அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அதை தவிர்த்து நம்மளை விட எல்லாத்தையுமே நல்லா இருந்தாங்க. ஹெல்த்ல நல்லா இருந்தாங்க, நல்ல உணவு சாப்பிட்டாங்க, கரெக்டான டைமுக்கு தூங்குனாங்க, ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. இந்த காலம் மாதிரி இல்லைங்க. 50 வயசுல ஹார்ட் அட்டாக், 40 வயசுல இறந்து போறாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஒரிஸ், எவ்வளவு வந்தாலும் சாட்டிஸ்பாக்சன் கிடையாம இந்த மாதிரி அப்புறம் ஜெனரேஷன் கிடையாதுங்க. உங்க வீட்லயே பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா போய் பேசி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா எங்க வீட்டுல 86 வயசுல ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நான் நிறைய பேசுவேன். அவங்க பண்ண எந்த விஷயமே நம்ம இந்த காலத்துல பண்ணல. இதுதான் உண்மை. நான் யோசிச்சு பாக்குறேன், நம்ம எல்லாம் 86 வயசு ரீச் ஆகுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறேன். அப்படியே ரீச் ஆனாலும் அவங்க மாதிரி ஃபிட்டா இருக்க முடியுமா? ஏன்னா இப்பவே என்கிட்ட அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வராங்க. 30 வயசு, 32 வயசு, 25 வயசுல எல்லாம் முட்டி வலி, கை கால் வலி, உடம்பு வலி, பேக் பெயின், இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வராங்க. சோ we are evolving backwards. நம்ம பரிணாம வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது முன்னாடி போயிட்டு இல்ல பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். சோ அதனால தாங்க நான் இந்த கதையை சொன்னேன். உங்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நாங்க சபதம் போட்டது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக, யோகா பண்ண முடியும், டைம் கிடைக்கும், நம்மளை பத்தியான ஆராய்ச்சியை நம்மளால நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம். அதே மாதிரி இந்த கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமிக்கு அவங்க ஒரு நோக்கத்துல, ஒரு நல்ல நோக்கத்துல தான் அதை பண்ண வச்சிருக்காங்க. அதை எல்லாரும் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்போ இவ்வளவு கோடி பேரு, இவ்வளவு ஜெனரேஷனா பண்ணிட்டு வரவங்களா முட்டாள்களா? அப்ப இப்ப இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிகளா? அப்படி புத்திசாலியா இருந்தா அவ்வளவு எனர்ஜெட்டிக்காவோ ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராவோ இல்லைங்களே. அதனால தயவு செய்து அந்த காலத்துல என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை பண்ண ஆரம்பிங்க. எவ்ரி மந்த் என்னென்ன மாதிரி நல்ல நாட்கள் வருதோ அந்த டைம்ல ப்ரேயர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொடுக்குது. அகைன் இதுதான் கான்செப்ட், மெயின் கான்செப்ட். அந்த டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் நீங்க பிசினஸ் பண்ணாலோ, படிச்சுட்டு இருந்தாலோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாலோ, அதை நீங்க அந்த இடத்துலயும் அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நம்ம டே டு டே லைஃப்லயே டிசிப்ளின்டா இல்லைன்னா நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ்லயோ, படிப்புலயோ, ஒர்க்லயோ டிசிப்ளின்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோ ஒரு நல்ல புரிதலையும் ஒரு நல்ல வியூவும் கொடுத்துருக்கோம்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோல நான் கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு பேச விரும்பலங்க. மனுஷங்களை சரியான ஒரு விதத்துல, சரியான ஒரு வழி நடத்துறதுக்கு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கி அதன் மேல ஒரு பயத்தை நம்ம கொடுத்து அதோடைய விளைவா ஒரு டிசிப்ளினையும், மேனர்ஸையோ, கன்சிஸ்டன்சியோ தரணும் அப்படின்றதுதான் அவருடைய நோக்கமா இருக்கும். இப்போ நான் சொல்றேங்க, நீங்க ரொம்ப நல்லது பண்றீங்க, நல்ல எண்ணத்துல இருக்கிறீங்கன்னா நீங்களும் கடவுள் தான். வேற எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாதுங்க. நல்ல எண்ணங்கள் உடையவங்க, நல்ல செயல்கள் செய்யறவங்க கடவுளுக்கு ஈக்குவல், கடவுள்னே கூட சொல்லலாம். நீங்க ரெகுலரா பூஜை பண்றவங்களை கேட்டு பாருங்க, அது எவ்வளவு டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு. வெத்தலை, பாக்கு, பூ, பழம், அந்த பூஜை சாமான் கழுவணும், அந்த பூஜை ரூம் ரெடி பண்ணணும், திங்ஸ் வாங்கிட்டு வரணும், நிறைய ஸ்பெஷலா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் செய்வாங்க. அவ்வளவு விஷயத்த செய்யணும். செய்து அதுல நல்ல டைம் வேற பார்ப்பாங்க. ராகு காலம், யமகண்டம் அப்படிலாம் இல்லாம அந்த சரியான டைம் அதை கம்ப்ளீட் பண்ணி அண்ட் தென் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். இது இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பர்டனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கான்செப்ட் என்னன்னா, இதே விஷயம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ, உங்க பிசினஸுக்கோ, நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயுமே யூஸ் ஆகுங்க. உங்களுக்கு டெட்லைன் ஒன்று தராங்களா, அங்க உங்களால பண்ண முடியுதா? அதுக்கான ஒரு ப்ரியர் பிராக்டிஸ் தான் இது எல்லாமே. நமக்கு அந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லாம அழகா மூட நம்பிக்கைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டோம், அவ்வளவுதான். இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கக்கூடாது, ரெகுலேஷன், கைட்லைன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, லிபர்ட்டியா இருக்கணும். அதோடைய விளைவா தாங்க லெத்தாஜிக்னஸ் உருவாது. அதோடைய விளைவு தான் சோம்பேறியா இருக்கிறது, எந்த ஒரு வேலையிலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, தள்ளி போடுறது அப்படின்றதே உருவாது. பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க அதோடைய பெனிஃபிட்ஸ், அதோடைய ஃபேக்ட்ஸ், அதோடைய புரிதலை உங்க பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நோ சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கே தெரியல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாதோடைய விளைவு தான் அவங்க ஈஸியா நம்மகிட்ட ஆர்கியூமெண்ட்டை வின் பண்ணிட்டு அடுத்தடுத்து சோம்பேறி ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வரணும் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் என் பண்றேங்க. ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.